பட் ஐவிஎஃப் அடுத்தடுத்து பண்ணுறதுல ஒரு கியூமுலேட்டிவ் சக்ஸஸ் ரேட் இருக்குது. திரும்ப திரும்ப கரெக்டாக பண்ணால் அதில் ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கே தவிர அதில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு வேளை கரெக்டாக பண்ணல, லைக் அந்த ஐவிஎஃப்லேயே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓஹெச்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், நிறைய இன்ஜெக்ஷன் கொடுத்து நிறைய முட்டைகள், வயிறு உப்புசம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கு. முதல் வாட்டி ட்ரை பண்ணும் போதே காம்ப்ளிகேஷன் இருந்திருக்குன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும் போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால அவங்க ஹெல்த் வந்து பாதிப்புக்குள்ளே போகலாமே தவிர நார்மல் ஹார்மோனல் யூஸ் பண்ணி ஐவிஎஃப் பண்ணுறத திரும்ப திரும்ப பண்ணுறதுல பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஜஸ்ட் அவங்க பாடி அவங்க அந்த ஹார்மோன்ஸ்னால தே மைட் ஃபீல் ஐம் டேக்கிங் டூ மெனி ஹார்மோன்ஸ், என்னோட மூட் ஸ்விங்ஸ், என்னோட மைண்ட் செட் இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஐ ஃபீல் கொஞ்சம் உப்புசமாக ஃபீல் பண்ணுறேன், ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப நெகட்டிவ்ஸ்ன்றதை ஐவிஎஃப்ல சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் அந்த ஹார்மோன்ஸ் ஆர் ஆல் வெல் ரீசர்ச்ட் அண்ட் மோர் பாசிட்டிவ்.